ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ட்வின்ஸ் தான் ஜூன் அண்ட் ஜெனிஃபர். இவங்க 2 பேர்ல ஒருத்தவங்க வாழறதுக்கு இன்னொருத்தவங்க தன்னோட உயிரையே கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. ட்வின்ஸ்னாலே நிறைய சிமிலாரிட்டி இருக்கும். பட் இவங்களுக்குள்ள இருந்த ஒரு பெரிய சிமிலாரிட்டி என்ன தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே இவங்க 2 பேரும் யாருக்கிட்டயுமே பேச மாட்டாங்களாம். ஈவன் அவங்க கூடவே பிறந்த மற்ற சிப்ளிங்ஸ் கிட்ட கூட அவங்க பேசினது இல்ல. ஸ்கூல்ல அவங்க டீச்சர்ஸ் எவ்வளவு ட்ரை பண்ணியும் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஒரு ஸ்டாச்சு மாதிரி தான் நிப்பாங்களாம். ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல மாட்டாங்க. பட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ளேயே ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் லாங்குவேஜ்ல பேசிப்பாங்களாம். லைக் பேர்ட்ஸ் பேசுற லாங்குவேஜஸ் மாதிரி. இது அவங்க 2 பேரும் மட்டுமே கிரியேட் பண்ண ஒரு யூனிக் லாங்குவேஜ். ஈவன் அவங்க பேரண்ட்ஸுக்குமே இவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இவங்க சாப்பிடும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி, போதும் சரி, ஒரே மாதிரி தான் மூவ் பண்ணுவாங்களாம். ஒரு ஆள் மிரர் முன்னாடி நின்று மூவ் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படியே சிங்கா இருப்பாங்க. ஆக்சுவலா இது சைக்கலாஜிக்கலாவே ஒரு பெரிய டாபிக்கா மாறி இருக்கு. இதுல சேட் ட்ரூத் என்னன்னா, அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் டைரியில என்ன எழுதி வச்சிருந்தாங்க தெரியுமா? நம்ம 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் சாகாத வரைக்கும் நம்ம நார்மலா பேசவே முடியாதுன்னு எழுதி வச்சிருந்திருக்காங்க. அதாவது 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க செத்தாதான் இன்னொருத்தவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும்னு நம்பி இருக்காங்க. அண்ட் 1993ல ஜெனிஃபர் சடனா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறா. அவங்க இறந்து போன அடுத்த நிமிஷமே ஜூன் எல்லார்கிட்டயுமே நார்மலா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல டாக்டர்ஸும் சயின்டிஸ்டும் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 2 பேருமே சோஷியல் இன்டராக்ஷனை அவாய்ட் பண்ணாலும் அவங்க 2 பேருக்குள்ள பயங்கர லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. பட் அவங்க 2 பேருக்குமே பயம், 3வது ஆள் இல்லாம அவங்களால இருக்க முடியாதுன்னு. சோ அதனாலதான் ஜெனிஃபர் தன்னோட உயிரையே கொடுத்து ஜூனை நார்மலா வாழ வச்சாங்க அப்படின்னு சில பேர் நம்புறாங்க. நீங்க இந்த ட்வின்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.